வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடத்தப்பட்ட சிறுவனை குற்ற புலனாய்வு பிரிவினர் 24 மணித்தியாலங்களுக்குள் கண்டுபிடித்தனர். இந்திய மீனவர்களின் வெள்ளைக்கொடி போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அரசாங்கம் பயணிக்கும் விதம் தொடர்பில் சபாநாயகர் கருத்து. මේ යන ගමනේ 100% හරිය කියලා මම නම් කියන්නේ නෑ. 10 நாட்களுக்குள் தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாக இந்திய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து வெள்ளைக்கோடியுடன் கச்சத்தீவு நோக்கிய ராமேஸ்வரம் மீனவர்களின் பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய கனரக தொழில் மற்றும் பொதுத்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து கச்சத்தீவு நோக்கிய பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தீர்மானித்துள்ளனர். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவ படகுகளை விடுவிக்குமாறும் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறும் தமது பாரம்பரிய தொழிலை செய்ய இடமளிக்குமாறும் வலியுறுத்தி கடந்த 24ஆம் தேதி முதல் தமிழகத்தின் கரையோர பகுதி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு உரிய தீர்வொன்று எடுக்கப்படாத பட்சத்தில் தமது குடும்பத்தாருடன் இலங்கையில் தஞ்சம் கோரப் போவதாக தமிழக மீனவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதன் ஒரு அங்கமாக கடந்த 29ஆம் தேதி தமிழக மீனவர்களின் படகுகளில் வெள்ளைக்கொடிகள் பறக்கவிடப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழகத்தின் கரையோர பகுதி மீனவர்கள் இன்று தமது குடும்பத்தாருடன் இலங்கையை நோக்கி வர தயாராகினர். ராமேஸ்வரம் பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இந்திய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறித்த மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடி பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார். இந்த உறுதிமொழியை அடுத்து தமிழகத்தின் கரையோர பகுதி மீனவர்களின் இலங்கையில் தஞ்சம் கோரும் தீர்மானம் வாபஸ் பெறப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழக மீனவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை அடுத்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட கரையோர பகுதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நாட்டு போலீசார் மற்றும் கடற்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். எனினும் தமது வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் போஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். 10 நாளைக்குள்ள எங்கள் படகுகளை மீனவர்களை விடுதலை பண்ணி தரலைனா அனைத்து தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு பெரிய அளவுல ஒரு போராட்டம் பண்ணி பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையையும் இலங்கையில் இருக்கிற படகுகளையும் மீனவர்களை மீட்கும் வர தொடர் போராட்டத்தை நடத்துவோம் சொல்றத இதன் மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு தஞ்சம் கோரி வருகின்றமை குறித்து வடபகுதி மீனவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். தங்கள் எல்லைக்கு அங்காவது தொழிற்செயலாம் எங்கள் எல்லைக்குள்ள வராமல் அங்காவது தொழிற்செயலாம் இதுக்குள்ள வந்து அத்துமுறை தொழிற்செயலாம் தான் டவுன் மீனவர்கள் எல்லாம் ஜெயமாக பாதிக்கப்படுவாங்க. இலங்கை மீனவர்கள் 30 வருஷம் கழிச்சு மீன்பிடிக்க வந்திருக்கிறாங்க. அவங்க மீன்பிடிக்க வந்ததுனால அவங்களுடைய பாதிப்புகளுக்கு சரி செய்கிற வகையில் நாங்கள் ஏற்கனவே சென்னையில் இரு நாட்டு மீனவர்கள் பேசின ஒப்பந்தப்படி இலங்கை கரைக்குள்ள போகாமல் அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வலைகளையும் இதுகளையும் மாற்றி அமைச்சு எங்களுடைய தொழிலை நாங்கள் நடத்துவோம். அது எங்கள் இரு நாட்டு மீனவர்களையும் நாங்கள் ஒன்றாத்தான் நினைக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தோடைய நோக்கமே 2 நாட்டு சிறையிலும் இருக்கக்கூடிய படகுகளையும் 2 நாட்டு சிறையில் கூடிய மீனவர்களையும் விடுவிக்கணுங்கிறதும் இரு நாட்டு மீனவர்களும் 2 கடற்பரப்பிலும் மீன் பிடிக்கணும், பாரம்பரியமா பிடிச்ச போல மீன் பிடிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சுதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்திய மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித் சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எந்தவொரு நபருக்கும் இலங்கையில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது. வேறொரு நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடற்றொழிலில் ஈடுபடுகின்றமைக்காக ஏன் நாடொன்று தலையீடு செய்ய வேண்டும்? சர்வதேச ரீதியில் சிந்தித்து இந்திய அரசாங்கம் கொள்கையொன்றை வகுக்க வேண்டும். இலங்கைக்குள் வெள்ளை கொடி அல்ல, கருப்பு கொடியுடன் வருகை தந்தாலும் எமது கடற்படையினர் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அவர்களை விடுதலை செய்தாலும் அவர்களின் படகுகள் மற்றும் உபகரணங்கள் மீண்டும் வழங்கப்படாத பட்சத்தில் எவ்வாறு கடற்றொழிலில் ஈடுபடுவார்கள்? அதனாலேயே
அவற்றை நாங்கள் அரசுடைமையாக்கியுள்ளோம். எவ்வாறான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டாலும் படகுகள் மற்றும் உபகரணங்கள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. கலந்துரையாடல்கள் நடத்தப்படாவிடினும் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் வெள்ளை கொடிகளை ஏந்தி வருவார்களாயின் நியாயத்தை கோரி எமது மீனவர்களும் வெள்ளை கொடிகளை ஏந்தியவாறு அங்கு செல்வார்கள். வடபகுதி மீனவர்களின் வளங்களை சூறையாடுகின்றவர்கள் வெள்ளை கொடிகளை ஏந்தியவாறு வருகை தர முடியாது. அவர்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற விதத்திலேயே எமது மீனவர்களும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். 30 வருடங்களின் பின்னர் எமது மீனவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் தொழிலில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க தவறும் பட்சத்தில் எமது மீனவர்களும் எமக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்துவார்கள். අපිට විරුද්ධ විශාල නැගීහිටීමක් සිදුවේ එදාට අපේ රජයට. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் E.K. வாசன் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் கைதுகள் மற்றும் படகுகள் பறிமுதலாகிய விடயங்கள் கண்டிக்கத்தக்கவை என G.K. வாசன் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 93 தமிழக மீனவர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுடன் 62 மீன்பிடி படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு எந்தவித தீர்வும் எட்டப்படாத நிலையில் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்துள்ளதுடன் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய முன்னாள் மத்திய அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக மக்களின் உணர்வும் நலனும் சார்ந்த இந்த பிரச்சினைகளை உடனடியாக கையாள்வதற்கு மத்திய வெளியுறவுத்துறையில் பிரத்யேக செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் வாட்சன் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் G.K. வாசன் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடத்தப்பட்ட யசேன் லங்காநாத் என்ற சிறுவனை மீட்பதற்காக விசாரணைகள் முன்னெடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் 24 மணித்தியாலங்களுக்குள் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி கடத்தப்பட்ட குறித்த சிறுவன் நேற்றிரவு போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்ததுடன் இன்று போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சிறுவன் உட்பட சிறுவனின் பெற்றோர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பலரின் உள்ளங்களை சோகத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்திய அந்த 5 நாட்கள். யசேன் லங்காநாத் 4 வயதான அந்த சிறுவன் கடந்த 5 நாட்களுக்குள் நாட்டில் பெரிதும் பேசப்பட்டான். சிறு வயதிலேயே வாழ்க்கையின் எல்லையை தொட்ட யசேன் லங்காநாத்தின் முகம் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அன்றலர்ந்த செந்தாமரை போல் காட்சியளித்தது. யசேன் லங்காநாத் இன்றைய தினம் குற்றத்தடுப்பு அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைத்து வரப்பட்டான். අපිට ලැබුණා. මේ දරුවාගේ පියාට දුරකථන ඇමතුම් ලබා දුන්නා. ඒ වගේම දරුවාගේ සීයාට තමයි වැඩිපුරම දුරකථන ඇමතුම් ලබා දුන්නේ. ඒකට හේතුව ඒ දරුවාගේ සීයා ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று நமக்கு கிடைத்தது. சிறுவனின் தந்தைக்கு தொலைபேசியில் உரையாடினார்கள். அதிகளவில் சிறுவனின் தாத்தாவுடனேயே அவர்கள் தொலைபேசியில் உரையாடி உள்ளனர். சிறுவனின் தாத்தா குறித்த பகுதியில் செல்வந்தராக காணப்படுகின்றமையே அதற்கான காரணமாகும். அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய ஒரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிட்டியது. இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் 35 லட்சம் ரூபாய் வரை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிட்டியது. இதனை அடுத்து சிறுவன் இருக்கிறான் என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தில் சிறுவனின் பஞ்சாயுதத்தை நமக்கு காட்டினார்கள். கல்கமோ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுந்தொட்ட என்ற பகுதியில் வைத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முதலாவது சந்தேக நபரை நேற்றிரவு 8:30 அளவில் கைது செய்வதற்கான இயலுமை நமக்கு கிடைத்தது. அவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் ஊடாக ஏனைய 3 சந்தேக நபர்களையும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம். குறித்த 3 பேரும் சிறுவனுடன் வருகை தந்து கல்கமோ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எம்போகம என்ற பகுதியில் வீடொன்றுக்கு அருகில் சிறுவனை விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் சிறுவனை போலீசார் பாதுகாப்பான முறையில் மீட்டனர். அதனை அடுத்து 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். මේ දරුවා එක්තරා නිවසක් අසල දාලා ගියා. දරුවා පොලිසිය බාරයට ගත්තා. ඒකම අදාළ සැකකරුවන් තිදෙනා අපිට අත්අඩංගුවට ගැනීමට හැකියාවක් ලැබුණා. පොලිසිය නොහිටින්න CID එක නොහිටින්න මගේ දරුවා කවදාවත් හොයාගන්න බැරි වෙනවා මට. මගේ සල්ලි ඉල්ලුවා. සල්ලි දීලා තමයි මං ගන්න ඔට්ටුනේ. අවසාන போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இல்லாத விடத்து எனது மகனை மீட்டிருக்க முடியாது. என்னிடம் கப்பம் கோரினார்கள். பணத்தை வழங்குவதற்கே நான் தீர்மானித்தேன். போலீசாரினால் எனது பணமும் பாதுகாக்கப்பட்டது. எனது மகனும் பாதுகாக்கப்பட்டான். போலீசில் உள்ள தெய்வங்களே இதனை செய்தார்கள். கடவுள் எனது மகனின் உயிரை பாதுகாத்து என்னிடம் அனுப்பினார்.
போலீசார் எனது மகனை வீட்டிற்கு அழைத்து வந்து என்னிடம் கையளித்தனர். முழு நாட்டிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஜாதி மத இன பேதமின்றி தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், கோவில்கள் என அனைத்து இடங்களிலும் வழிபாடுகள் இடம்பெற்றன. முழு நாடும் எனது மகனுக்கு ஆசீர்வாதம் வழங்கியது. இந்த ஆசீர்வாதத்தின் ஊடாகவே எனது மகன் மீட்கப்பட்டான். ඒ ආශිර්වාද තුලින් තමයි මගේ පුතාගේ ජීවිතේ බේරුනේ. கடந்த காலங்களில் போலீசாருக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் போலீசார் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு இதனை நான் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன். சிறுவனை கடத்தியவர்கள் குர்நாகல் மாவட்டத்தின் ஹெடுவெவ பிரதேசத்தில் அமைந்துள்ள கல்கிரியாகந்த வன பகுதியில் அவனை தடுத்து வைத்திருந்தனர். கடந்த சில நாட்களாக அந்த பிரதேசத்தில் இருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர்களான அமரஸ்ரீ பண்டார மற்றும் ஒளிப்பதிவாளர் நந்தன விமலசேன் ஆகியோர் தகவல்களை வழங்கியிருந்தனர். මගේ කැමරා ශිල්පී නන්දන විමලසේනත් මමත් මේ ඇවිත් ඉන්නේ භයානක වනසතුන් පිරුණු වනාන්තරයකට නෙමෙයි. எனது கேமரா கலைஞர் நந்தன விமலசேனவும் நானும் இருக்கும் இந்த பகுதி கொடூர மிருகங்கள் காணப்படும் வனப்பகுதி அல்ல, மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாகும். இங்கு பல கட்குகைகள் காணப்படுகின்றன. இவற்றுக்குள் ஒன்றிலேயே இந்த பிள்ளையை தங்க வைத்துள்ளனர். எனினும் இந்த சூழலில் கடத்தல்காரர்களுக்கு தமது எண்ணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. பாதுகாப்பு தரப்பினரின் கடும் தேடல் நடவடிக்கை காரணமாக இந்த வனப்பகுதிக்கு அருகிலுள்ள வீடொன்றுக்குள் பிள்ளையை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். පරිසරයෙන් මදක් ඔබෙන් පිහිටි නිවසක් අසල දරුවාව අතහැර පලා යන්නට. ඒ සමබර ප්‍රවෘත්තියක් මේ පළ කිරීමට මාධ්‍ය වලින් நடுநிலையாக செய்தியை வழங்குவதற்கு சிரச ஊடக வலையமைப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது. அதனால் சிரச ஊடக வலையமைப்பிற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். මේ අවස්ථාවේ කරන්න මට සිද්ධ වෙනවා. யஷீனை இழந்து தவித்த வீட்டார் அவன் வருகையின் பின்னர் மீண்டும் களிப்பில் ஆழ்ந்துள்ளனர். பிரதேச மக்கள் கள்ளம் கபடமற்ற சிறுவனின் மீள் வருகையை இவ்வாறு கொண்டாடினர். දනිදු යශයෙන් ලංකානාත් දරුවා පැහැරගෙන යාමත් සමග අපි අපේ මාධ්‍ය මෙහෙවර ආරම්භ කළා. தனிது யஷேன் லங்காநாத் சிறுவன் கடத்தப்பட்டதை தொடர்ந்து எமது நடவடிக்கையை நாம் ஆரம்பித்தோம். 4 நாட்களாக இந்த நடவடிக்கையை நாம் முன்னெடுத்தோம். இந்த காலப்பகுதியில் எமது ஊடகம் எவ்வாறு செயற்பட்டது என நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பிள்ளையின் உயிரை காப்பாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து விடயங்களிலும் நாம் முன்னின்றோம். இன்றுடன் எமது நடவடிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. யஷேன் லங்காநாத் சிறுவனை கண்டுபிடித்த நடவடிக்கை தொடர்பில் போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட முழுமையான கருத்துக்களை எமது இணையதளத்தில் பார்வையிட முடியும். www.newspost.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வறட்சி நிலவும் பிரதேசங்களில் விவசாய நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாளாந்தம் மேற்கொண்ட கூலி வேலைகள் கூட இல்லாதொரு நிலையை எதிர்நோக்கியுள்ள பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக வடமத்திய மாகாணத்தின் மெதிர்கிரிய பிரதேசத்தில் கடும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் மைக்கசாந்திய, வடிகவெவ, மீரிகசுவெவ ஆகிய பல கிராமங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மெதிர்கிரிய பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் பவுசர்கள் ஊடாக குடிநீர் விநியோகிக்கப்பட்ட போதிலும் அது போதிய அளவில் இல்லை என்று மக்கள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை நிலவும் வறட்சி காரணமாக சிறுபோக பயிற்சியை முன்னெடுக்க முடியாது விவசாயிகள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். 1,10,000 ஏக்கர் அடி நீரை கொண்ட பராக்கிரம சமுத்திரத்தில் தற்போது 47,000 ஏக்கர் அடி வரை நீரின் அளவு குறைவடைந்துள்ளது. கிரித்தலை வாவியின் நீர்மட்டம் 22,000 ஏக்கர் அடி வரை வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் 1,10,000 ஏக்கர் அடி நீர்மட்டத்தை கொண்ட மின்னேரியா வாவியில் தற்போது 27,000 ஏக்கர் அடி நீர்மட்டமே காணப்படுகிறது. நிலவும் வறட்சியான வானிலையினால் 50% நிலப்பரப்பில் மேலதிக பயிர்களை செய்கையிடுமாறு மகாவலி அதிகார சபை விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் மகாவலி சி வலயத்தின் விவசாயிகள் 2 மாதங்களுக்கு முன்னர் பாசிப்பயறு, கவுப்பி, சோயா, குரக்கன் போன்ற தானிய பயிர்ச்செய்கைகளில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்த நாட்டை வெளிநாட்டவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதன் ஊடாக எதனையும் செய்ய முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற மாநாடொன்றிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஹம்பந்தோட்டை திசமகாராம தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் பிரதிநிதிகளின் மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. ஹம்பந்தோட்டை சிங்கப்பூர் நட்புறவு மாநாட்டு மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். රට යහපත් මාර්ගයකට ගෙනියනවා නම් රටේ අවශ්‍යතාවයන් ඉෂ්ට වෙනවා නම් අපි நாட்டை சிறந்த பாதையில் இட்டுச் செல்வதாயின் நாட்டின் தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது எனின் அதனை நாம் பாராட்ட வேண்டும். எனினும் எமது அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் ஏதேனும் மாற்றம் காணப்படுகிறது எனின் அது தொடர்பில் தெளிவூட்ட வேண்டும். எமது அரசாங்கம் மற்றும் எமது ஜனாதிபதியின் இந்த பயணம் 100% சரியானது என நான் கூற மாட்டேன். எனினும் சிறிதளவான குறைபாடுகளை தீர்த்துக் கொள்ள முடியும். நமது நாட்டை வெளிநாட்டவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதனூடாக எம்மால் எதனையும் செய்ய முடியாது. வெளிநாடுகளில் இருந்து அனைத்தும் கிடைக்கும் வரை எம்மால் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்ல முடியாது. அதனாலேயே விவசாயத்தை இந்த நாட்டிற்குள் மேம்படுத்தினோம். அதனாலேயே தேவையான அடிப்படை வசதிகளை மக்களுக்கு வழங்குகின்றோம். அடிப்படை வசதிகள் இன்றி ஒருபோதும் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. நாளாந்த உணவை மாத்திரம் நம்மால் தீர்க்க முடியாது. அந்த யுகத்தை நாம் கைவிட்டு விட்டோம். தமது தாயின் மீது அன்பு செலுத்துவதை போன்று தாய் நாட்டை பாதுகாக்க நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். சர்வதேச சக்திகளுக்கு இந்த நாட்டை அடிபணிய இடமளிக்காது மகளிர் சக்தியை, அதாவது இந்த நீல் பௌரவை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நீங்கள் தயாரானமை தொடர்பில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் அமையட்டும் என பிரார்த்திக்கின்றேன். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீலங்கா நுவரெலியா மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். நுவரெலியா மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீலங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலாசார மண்டபங்களின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராயும் வகையிலேயே அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கிணங்க தலவாக்கலை கெல்சி பெருந்தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலாசார மண்டபத்தின் நிலைமை தொடர்பில் இதன் போது அவர் கேட்டறிந்து கொண்டார். தமது பணிகளை உரிய முறையில் நிறைவேற்றியுள்ளனரா என்பது தொடர்பிலும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அவதானம் செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த மக்களுடன் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீலங்கா கலந்துரையாடினார். லயங்களிலே வெள்ளக்காரர்கள் விட்டு சென்றது 8 அடி காம்பராக்கள் 2 இதுவரை. ஆனால் இன்று 8 அடி காம்பராக்கள் 4 குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த 4 குடும்பங்களுக்கும் அங்கு அதற்குள் எந்தவித வசதியும் இல்லை. எனவே அந்த வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்க முடியாது. அவர்கள் படிப்பதற்கோ, அவர்களுக்கு ஒரு திருமண வீட்டை நடப்பதற்கோ, அல்லது அவர்களுக்கு ஒரு சாமர்த்திய வீட்டை நடப்பதற்கோ, அல்லது அவர்களுக்கான ஒரு பிறந்த தினத்தை கொண்டாடுக்கோ அவர்களுக்கு லயங்கள் 8 அடி காம்பராக்கள் எதுவுமே செய்ய முடியாது. எனவே அவற்றை மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் கலாச்சார மண்டபங்களை அமைத்து வருகின்றோம். இந்த கலாச்சார மண்டபங்கள் நிச்சயமாக இந்த லயங்களில் இருக்கின்ற மக்களுக்கு பயன்படும் வகையில் அமையும் என்பதனால் தான் நாங்கள் இந்த நடவடிக்கை செய்து வருகின்றோம். வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி அலுவலகர்களின் பணி மேம்பாட்டு நிகழ்வு இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது வடமாகாணத்தில் கூட்டுறவை மேம்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாணத்தில் இயங்காத நிலையில் உள்ள கூட்டுறவு நிலையங்களை இயங்க செய்வது தொடர்பிலும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவலகர்களின் பதவி உயர்வு குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்கள், கூட்டுறவு ஆணையாளர் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவலகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் ஊடகவியலாளர்கள் சிலர் அண்மையில் எதிர்நோக்கிய சம்பவம் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் பிந்தன் கனகரத்னம் கருத்து தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
ராணுவ ஆட்சிகளே தான் இந்த ராணுவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. ராணுவம் தான் இந்த ஊடகவியலாளரை அடக்குகின்றது. எப்படி அது கஞ்சா வந்தது? ஓமந்தையிலே மறைக்கின்றார். அங்கே வாகன சாரதியிலே ஆசனத்துக்கு கீழே கஞ்சா பொதி இருந்ததாக எடுத்து காட்டுகின்றார். அதே நேரத்தில் அங்கே கொழும்பிலேயும் வந்து அந்த ஊடக கற்கரை நாடாக்க இருந்த அந்த நிறுவனத்தின் வாசலிலே பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார்கள். இதை அரசாங்க அமைச்சரை நியாயப்படுத்துகின்றார். திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் இருக்கு. அப்ப இது ஊடகத்துறையை கண்காணிக்கின்றார்கள், அவர்களை அடக்குகின்றார்கள், அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கின்றார்கள் இல்லை. இப்படியாக ஒரு ராணுவ அடக்குமுறை தான் இங்கே நடைபெறுகின்றது. இப்படியாக இதற்காகத்தான் நாங்கள் இது ஊடகத்துக்கு துறைக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் இருக்கு, மாகாண சபைக்கும் இருக்கின்றது. எங்களுடைய நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுகின்றது. இன்னும் சிங்கள குடியேற்றங்களும் ராணுவ குடியிருப்புகளும் பௌத்த விகாரங்களை அமைக்கின்றார்கள். இதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆளுநர் தேவையில்லை என்றோம். வாழும் சமூகத்திற்கு தொண்டாற்றுவதை இலட்சியமாக கொண்டவர்கள் காலம் கடத்தும் என்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். 4 உலக தமிழாராய்ச்சி மாநாடுகள் நடைபெற காரணமாக இருந்து முதுபெரும் தமிழறிஞர் தனிநாயகம் அடிகளாரின் 101வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவச்சிலுவை இன்று யாழ் மடத்தடி சந்தியில் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண தமிழ் சங்கமும் யாழ் மறை மாவட்டமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் தனிநாயகம் அடிகளாரின் உருவச்சிலை யாழ் மறை மாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் நினைவு முற்றத்தை நெல்லை ஆதீனர் முதல்வர் சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமியும் திறந்து வைத்தார். இலங்கையின் தமிழ் அறிஞர்களில் மிகவும் முக்கியமானவரான தனிநாயகம் அடிகளார் 1913ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி யாழ் நெடுந்தீவில் பிறந்தார். சேவியர் நிக்கலஸ் என்ற இயற்பெயரை கொண்ட அடிகளார் ரோமன் கத்தோலிக்க குருவாக நியமிக்கப்பட்ட பொழுது தமிழ் மீது கொண்ட தீராத பற்றினால் தனது பெயரை தனது பாட்டன் பெயரான தனிநாயகம் என்று மாற்றிக்கொண்டார். தனது 18வது வயதில் தொடங்கி 4 ஆண்டுகள் கொழும்பு குருத்துவ கல்லூரியில் இறை மெய்யியலை கற்ற தனிநாயகம் அடிகள் இத்தாலியின் ரோமாபுரியில் இறையியல் கலாநிதி கல்வியை பூர்த்தி செய்தார். இந்தியாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு சென்று ஆசிரியராகவும் அருட்பணியாளராகவும் பணியாற்றிய போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுமானி பட்டத்தை பெற்றுக் கொண்டார். 7 ஆண்டுகள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறை விரிவுரையாளராக பணியாற்றிய தனிநாயகம் அடிகளார் மலேசிய பல்கலைக்கழகத்திலும் 8 வருடங்கள் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. 1964ஆம் ஆண்டு உலக தமிழாராய்ச்சி மன்றத்தை நிறுவி அதனூடாக 1966ஆம் ஆண்டில் முதலாவது தமிழாராய்ச்சி மாநாட்டை மலேசியாவின் கோலாலம்பூரில் நடத்தியிருந்தார். தமிழ், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், பாலி முதலிய மொழிகளில் பாண்டித்தியம் கொண்ட அடிகளார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல ஆய்வு நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். கொழும்பு மாநகரின் புகழ்மிகு சக்தி வழிபாட்டு தலமாக விளங்கும் வெள்ளவத்தை மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தான ஆடிப்பூர மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று நடைபெற்றது. 27வது வருடமாக நடைபெற்று வரும் ஆடிப்பூர மகோற்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற தேர் திருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. ரதோற்சவத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் மூலஸ்தான அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்களும் பூஜைகளும் இடம்பெற்றன. வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் எழுந்தருளி இருந்த பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனைகளும் அர்ச்சனைகளும் வேத தேவார பாராயணமும் நடத்தப்பட்டன. அந்தணர்களின் வேதமந்திர உச்சாடனத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரகர கோஷங்களுடன் வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் உள்வீதியில் வலம் வந்தனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேர்களில் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளும் ஏனைய உற்சவ மூர்த்திகளும் ஆரோகணிக்கப்பட்டதை அடுத்து தேர்பவனி ஆரம்பமானது. ஆண் பெண் பக்தர்கள் வடம் பிடித்தொழுக்க கம்பீர தோற்றத்துடன் பஞ்சரதங்களும் பிரதான வீதியூடாக நகர்ந்தன. கரகம், காவடி, தீச்சட்டி என்பவற்றை ஏந்தி பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியதுடன் வழியெங்கும் தேங்காய் உடைத்தும் பக்தர்கள் வழிபட்டனர். பஞ்சரதங்களை தொடர்ந்து பறவை காவடிகளும் தொடராக அணிவகுத்து சென்ற காட்சி பார்ப்போரை பரவசப்படுத்தியது. மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலின் வருடாந்த ஆடிப்புற மகோற்சவத்தில் நாளை காலை இந்து சமுத்திர தீர்த்தோற்சவமும் மாலை இந்திர விழாவும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் கர்டனில் உள்ள அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் 157 பேரும் நவ்ரு தீவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் இந்திய கன்சூலா உத்தியோகத்தர்களை சந்திப்பதை நிராகரித்துள்ளமையால் அவர்களை நவ்ரு தீவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக ஆஸ்திரேலியாவின் குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களை நவ்ருதீவிற்கு அனுப்புவதற்கு பதிலாக அவர்கள் பயணத்தை ஆரம்பித்திருந்த இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு பாதுகாப்பாக வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் ஸ்காட் மாரிசன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்திய கான்சுலர் உத்தியோகத்தர்களை சந்திப்பதை புகலிட கோரிக்கையாளர்கள் நிராகரித்துள்ளமை மனவேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து 157 புகலிட கோரிக்கையாளர்களும் 3 விமானங்களில் நவ்ருதீவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படவிருந்த மனிதாபிமான நன்மைகள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு கிடைக்காது போயுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த புகலிட கோரிக்கையாளர்களில் சுமார் 50 சிறுவர்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய தகவல்கள் தெரிவித்துள்ளன. சிறந்த நுகர்வோர் சேவையின் 20வது வருடத்தை வரையறுக்கப்பட்ட கோஸ்லே பெயிண்ட் லங்கா தனியார் நிறுவனம் பூர்த்தி செய்துள்ளது. வரையறுக்கப்பட்ட கோஸ்வே பெயிண்ட்ஸ் லங்கா தனியார் நிறுவனம் பாணந்துறை மொதரவில தொழில் வளாகத்தில் 20வது வருட பூர்த்தியை நேற்று கொண்டாடியது. நிறுவனம் உயர் தரத்திலான நிறப்பூச்சுகளை விநியோகித்து 20 வருடங்களாக பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளதுடன் நாளாந்தம் நுகர்வோர் சேவையில் முன்னோக்கி செல்கிறது. இதுவரையான பயணம் மற்றும் எதிர்கால நோக்கம் தொடர்பில் வரையறுக்கப்பட்ட கோஸ்வே பெயிண்ட்ஸ் லங்கா தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் MK மௌஜூட் கருத்து வெளியிட்டார். நாட்டை வர்ணம் தீட்டிய எமக்கு உதவி செய்த எமது வாடிக்கையாளர்கள், எமது பொருட்களை விற்பனை செய்வோர் மற்றும் எம்முடன் தொழில் புரியும் சக சேவையாளர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று எமது பொருட்களின் தரத்தை மேலும் உயர்த்தி மக்களுக்கு உயர்ந்த சேவையொன்றை வழங்குவதே எமது பெருமையான நோக்கம். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. பொதுநலவாய விளையாட்டு விழாவின் ஆடவருக்கான 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்திலிருந்து விலக வேண்டிய நிலை இலங்கை அணிக்கு ஏற்பட்டுள்ளது. முதல் சுற்று போட்டியில் தோல்வியடைந்தமையே இதற்கு காரணமாகும். நளின் கர்மாரத்ன, சாணக்க ஜெயசேகர, அஞ்சன குணரத்ன மற்றும் கசுன் செனவிரத்ன ஆகியோர் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தினர். மகளிர் இரட்டையர் பிரிவின் பேட்மிண்டன் போட்டியில் இறுதி சுற்றுக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பை இலங்கை இழந்தது. காலிறுதியில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்தமையே இதற்கு காரணமாகும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.